புதுசா சத்தியன்னு ஒரு பையன் வேலைக்கு ஜாயின் ஆயிருக்கான். அவனை நான் ஆர்டர் எடுத்துட்டு வர சொல்றேன். யாசின் அண்ணா. சத்தி எங்க போயிட்டாரு? அண்ணா அவர் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுக்க போயிருக்காருண்ணா. சரி, அவர் வந்தோடனே என்ன பார்க்க சொல்லுங்க. சரிண்ணா. அண்ணா ஓனர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாருண்ணே, சொல்ல மறந்துட்டேண்ணே. சரிப்பா, நான் போய் பார்க்குறேன். அண்ணா கூப்பிட்டு இருந்தீங்களாண்ணே? தம்பி, உங்களை பத்தி பெருசா விசாரிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர் இருந்தானே. ஏன் திடீர்னு வேலையை விட்டுட்டீங்க? கறிக்கடைக்கு வேலைக்கு வந்துட்டீங்க? அண்ணா திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியாம போயிருச்சுண்ணே. எல்லா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காட்டுனேண்ணே. டாக்டர் சொன்ன ஒரே விஷயம், சிறுமொழியில நரம்பு சுருண்டுச்சுண்ணே. அவர்னால சரியா நடக்க முடியாதுண்ணே. சாப்பாடு ஊட்டினாலும் நான் தான் ஊட்டணுண்ணே. பாத்ரூம் கூட்டு போனாலும் நான் தான் கூட்டு போனேன். அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தவறிட்டாங்கண்ணே. எனக்குன்னு இப்ப யாரும் இல்லைண்ணே, எங்க அப்பா மட்டும்தானே. ஆனா அப்பா முடிவு பண்ணனே, வேலை முக்கியமா அப்பா முக்கியமானு. அப்பதான் முக்கியம்னு சொல்லி வேலையை விட்டனே. தம்பி, இந்த காலத்து பசங்க எல்லாம் எத்தனையோ அப்பா அம்மாங்களை அனாதை இல்லத்துல போய் சேர்த்து விடுறாங்கப்பா. நடுரோட்ல எல்லாம் இறக்கி விட்டு போறாங்க. ஆனா உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? ஆனா இது தெரு முக்குண்ணா. நீ எப்பனாலும் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துட்டு இங்க வேலை பாரு, சரியா? ரொம்ப நன்றிண்ணே.